உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? இத பாரு, ஆக்சிடென்ட் மட்டும் சொல்லிடாத. டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாரு. உன்னை யாரோ அடிச்சிருக்காங்க. அது யாருன்னு சொல்லு. டேய், எவன்டா உன்னை அடிச்சான்? சொல்லுடா. அது கேக்குறல பதில் சொல்றா. யாரா உன் காலை உடைச்சது? அன்பு ப்ரோ, உங்களை யாரோ பலமா தாக்கியிருக்காங்கன்னு டாக்டர் செக் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால மறைக்காம உண்மையை சொல்லுங்க. அன்பு, போய் சொல்லி யாரையும் தப்பிக்க வைக்கணும்னு நினைக்காத. அது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே ஆபத்தா முடிஞ்சும். அது யாருங்கிறத தயங்காம உண்மையை சொல்லு. இந்த கேடுகட்ட ஜென்மங்க யாரா இருந்தாலும் நான் அவங்கள கம்பி எண்ணெய் வைக்கிறேன். அன்பு, உன்னதான் கேக்குறேன். வாய் திறந்து பதில் சொல்லு. யார் உன்னை அடிச்சது? பாரு, உன்னையும் உன் கனவையும் காப்பாத்துறதுக்காக தான் கேக்குறேன். பதில் சொல்லு. சொல்லுடா. யாரா அடிச்சாங்க? எதுக்காக அடிச்சாங்க? சொல்லுடா. என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாதுல்ல. ஒழுங்கா நான் சொன்ன வேலையை செய், இல்ல ஆளுங்களை வச்சு உன் கைய கால உடைச்சிடுவேன். டேய், என்ன டேனியல் தான் அடிச்சாங்கிற உண்மையை அக்கா கிட்ட சொல்ல வேணாம். சொன்னா அக்கா அவங்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் அவன் நம்ம குடும்பத்தையே சிதைச்சிடுவான். நம்மளோட வலியும் ஆறாத காயமும் நம்மளோடய போட்டோம். அது நம்ம குடும்பத்தை எக்காரணத்து கொண்டு பாதிக்க கூடாது. டேய் அன்பு, எல்லாரும் கேக்குறாங்களடா, சொல்லுடா. உன்னோட இந்த நிலைமைக்கு யாருடா காரணம்? அன்பு, நமக்கு எதுனாலும் பாத்துக்கிறதுக்கு கையில் இருக்கா. அவளை மீறி நம்மளை யாராலையும் அசைக்க கூட முடியாதுப்பா. நீ தைரியமா உண்மையை சொல்லு தம்பி. மத்ததெல்லாம் கையிலே பாத்துக்குவா. அன்பு, நம்ம நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரும் தெரிஞ்சாதானே அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும். வாயை திறந்து கொஞ்சம் பேசுடா. இப்படி எதையும் சொல்லாம எங்க கிட்ட மறைச்சு அக்காக்கும் எங்களுக்கும் பிரச்சனையை கொண்டு வராத. ஆனந்தி, டேனியல் தான் அடிச்சாங்கிற உண்மையை சொன்னா அதுதான் அக்காக்கும் உங்க எல்லாருக்கும் தாங்க முடியாத பிரச்சனையா இருக்கும். என்ன மன்னிச்சிடு. என்ன யார் அடிச்சாங்கிற உண்மையை சொல்ல மாட்டேன். என்னங்க இது? மொத்த குடும்பமும் நம்மளையே டார்கெட் பண்ணி அவனை கேள்வி கேட்கிற மாதிரி தெரியுது. இருடி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இத லேஸ்ல எல்லாம் விட முடியாதுங்க. இதுங்க உணர்ச்சிகரமா கத்துறத பார்த்தா அன்பு உண்மையை உளறிடுவாங்க. அப்புறம் நாம தான் மாட்டிப்போம். ஐயோ வடிவு, நாம தான் ஆள் வச்சு அடிச்சு படுக்க வச்சிருக்கோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. டேய், உனக்கு துணையா நாங்க இருக்கோம். யாருக்குமே நீ பயப்படாத. ஒழுங்கு மரியாதை உண்மை என்னன்னு சொல்லிடு. டேய், எத்தனை தடவை கேக்குது? வாய் தந்து பதில் சொல்றா. அன்பு, நீ என் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசமும் மரியாதையும் உண்மைனா நடந்ததை மறைக்காம சொல்லு. அக்கா, என்னோட பாசம் உங்களோட வாழ்க்கையை பறிச்சிடக்கூடாதுக்கா. ஏய், ஏன்டா யோசிக்கிற? அம்மா வாங்கி வச்சிருந்த புடவை எடுக்கிறதுக்காக நான் வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எதிரில 2 குடிகார பசங்க என்னை இடிக்கிற மாதிரி வந்தாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கோவத்துல திட்டின. உடனே கோவத்துல கட்டி எடுத்து சர மாதிரி அடிச்சிட்டாங்கக்கா. என்னங்க, என்ன இவன் ஏதோ புது கதை சொல்றான்?